என்ன விநாயகா, காலையில சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்டே இப்ப லஞ்ச் டைம்ல சாப்பிடுறியே, என்னடா இது? அம்மோய், எங்களோட வீர வாழ்க்கையில சகஜமா. என்னடா வீர வாழ்க்கை? ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வர முடியல, இதுல நீ எல்லாம் என்ன வீரன்? மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, இன்னைக்கு அம்மாவுக்கும் மகனும் சண்டை முத்திட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். ஏமா பேச மாட்டேன்? சின்ன வயசுல இருந்து லவ் பண்றது தப்புன்னு சொல்லி வளர்த்துட்டு இப்போ ஒரு பொண்ணா லவ் பண்ணி கூட்டிட்டு வரலன்னு சொல்லி திட்டுறீங்க. இதெல்லாம் என்னமா நியாயம்? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணியா? சரிம்மா விடு, நம்ம வீர கொள்கை என்னன்னு உனக்கே தெரியுமில்ல, மறப்போம் மன்னிப்போம். எது நீ யாருடா என்ன மன்னிக்கிறதுக்கு? நான் உன்னை பெத்தவ, நான் தான் உன்னை மன்னிக்கணும். போடு, இப்ப சண்டை உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. அம்மா அல்டிமேட்டா டஃப் கொடுக்குறாங்க. சரிம்மா, நீ இந்த மாதிரி அவங்க கூட பேசாத. நல்லா யோசிச்சுக்கடா, நான் பேச மாட்டேன். ஆனா நீ தான் சோறு கீரன்னு வந்து ஏன்ட கேட்கணும், அதை மறந்துடாத. அப்பவும் பேச மாட்டேன்ல, ஆனா அதுக்கு பதில் நோட்ல எழுதி காட்டுவேன். அட போடா, அதுக்கு நீ வாயத்தோடனே கேட்டுடலாம். இதுல வேற நான் பேச மாட்டேன்னு வேக்கான வேற. சம்திங் ராங். இங்க ஏதோ டிஃபரெண்டா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே. அம்மோய், நீ எப்ப பார்த்தாலும் ஸ்வீட்டாவே பேசுறமா, எனக்கு அதனால சுகர் வந்துடும்ல, அதனால தான் நீ பேச வேணாம் நான் உன்ட்ட சொன்னேன். இந்த பேச்சுக்குன்னா ஒன்றும் குறைச்சின இல்ல. போய் இறைய எடுத்துருவா, சாப்பாடு கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போயிடுவா. பரா, சைக்கிள் கேப்ல என்னென்னத்தையோ பேசி பெரிய சண்டையை ஈஸியா முடிச்சிட்டானே. சரிம்மா, நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேன். அதா போய் அடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த மாதிரி கிழிஞ்சித்தனமா பேச தெரியாம தான் நான் அம்மாட்டி அடி வாங்குற, பொண்டாட்டி அடி வாங்குறேன். நாளைய வார்த்தை நறுக்குன்னு போட்டான், அவ்வளவுதான், மொத்த சண்டையும் க்ளோஸ். நமக்கு மட்டும் தான் கிரிஞ்சா தெரியுது.